இன்னியோட குட்டி கதை என்ன தெரியுமா? ஒருத்த வந்து ரொம்ப விரக்தியா தன்னோட வாழ்க்கையில என்னடா நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, சரி அட்லீஸ்ட் உயிரையாவது விட்டுடலாம், நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்கும் போது ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்காந்து, ஏன்டா நம்ம வாழ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டத்துல போகுது, நம்ம ஒண்டி ஏன்டா இப்படி இருக்கணும் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குப்பை தொட்டில அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் வரான். அந்த குப்பை தொட்டில இருக்க அட்டைப்பொட்டிகள்லாம் எடுத்துட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வராரு. அதுல இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராங்க. அதுல இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸா பிஞ்சி போனது, என்ன இருக்க உடஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாய் வருது. அந்த நாய் வரும்போது அதுல வந்து இந்த இலையில போட்ட மிச்ச மீதி சோறு இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு வருது. மிச்ச மீதி இருந்த அந்த இலைகள் இருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குப்பை தொட்டியே காலி ஆயிடுதுங்க. அப்போ இவன் பார்த்துட்டு அதுல என்ன புரிஞ்சினானா, ஒரு குப்பை தொட்டியாலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை வாழ வைக்கும் போது நம்மளால ஏன்டா வாழ முடியாது, மத்தவங்க வாழ வைக்கிறோமோ இல்லையோ நம்மளால கண்டிப்பா வாழ முடியுமேன்னு அதை பார்த்து இவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுங்க, ஆனா ஒரு எறும்புக்கு அதோட கரும்பு சக்கை இருந்தா போதுங்க. நீங்க வந்துட்டு கரும்பு தோட்டம் இருக்கும்போது யானை மாதிரி இருங்க, கரும்பு சக்கை இருக்கும்போது எறும்பு மாதிரி இருங்க. தேவைக்கு ஏற்ப மாதிரி, இருக்கற்கு ஏற்ப மாதிரி வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நல்லா வாழ முடியுங்க. நன்றி, வணக்கம்.